Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒர்க் பண்ணுற சிஸ்டமோட ஸ்க்ரீன் அண்ட் நம்ம பேசுகிற ஆடியோ இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக தெரியாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி சர்ச்சில் OBS Studio நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. OBS அப்படிங்கிறது ஓப்பன் ப்ராட்காஸ்டர் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கார்டிங்கும் பண்ணலாம் அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் OBS ஸ்டுடியோட அஃபிஷியல் சைட்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாம் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் தனித்தனியான இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜஸ் உண்டு. இப்போ நார்மலாக நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக இன்ஸ்டாலர் உண்டு. மேக் ஆர் லினக்ஸ் OS யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு தனித்தனி இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜஸ் உண்டு. பட் நாம் இப்போ யூஸ் பண்ணுறது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க. நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட விண்டோஸ் OS 32 பிட்டா இல்லை 64 பிட்டா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் உங்கள் மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களோட சிஸ்டம் டைப் பார்த்தீங்கன்னா 64 பிட்டா இல்லை 32 பிட்டா அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக அந்த இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் யூஸ் பண்ணுறது 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ பிரச்சனையே இல்லை, டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நார்மலாக நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பேக்கேஜும் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த டவுன்லோட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண அந்த பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஸோ பேக்கேஜோட இன்ஸ்டாலேஷன் செட்டப் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து போங்க. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனலாக இன்ஸ்டால். ஸோ ஃபைனலாக இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஃபினிஷ் கொடுத்து இன்ஸ்டலேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ OBS ஸ்டுடியோ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நல்லா கவனிங்க, OBS ஸ்டுடியோக்குள்ளே ஏகப்பட்ட செட்டப் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் மேனுவலாக உட்காந்து கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு பதிலாக OBS ஸ்டுடியோக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட கான்ஃபிகரேஷனை ஈஸியாக என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், நேராக நீங்கள் டூல்ஸ்குள்ளே ஆட்டோ கான்ஃபிகரேஷன் விசார்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி OBS ஸ்டுடியோ நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்டிங்கும் பண்ணலாம் அண்ட் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணலாம். ஸோ இப்போ ஆட்டோ கான்ஃபிகரேஷன் விசார்ட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நார்மலாக உங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணுவீங்க, அட் அ டைமில் ரெக்கார்டிங்கும் பண்ணுவீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ரெக்கார்டிங் மட்டும்தான் பண்ணுவேன், நான் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்னா அப்போ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செகண்ட் ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ ரெக்கார்டிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ ஆப்டிமைஸ் ஜஸ்ட் ஃபார் ரெக்கார்டிங். ஓகே, ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த விதமான செட்டப்பையும் மாற்ற வேண்டாம், எந்த செட்டிங்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறனால உங்களுக்கு தேவையான பெஸ்ட் செட்டிங்ஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ உங்களுக்கு தேவையான செட்டிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் அந்த செட்டிங்கை அப்ளை பண்ணாலே போதும். ஸோ அப்ளை செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்ளை செட்டிங்ஸ் கொடுத்த உடனே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துறாதீங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன வேலையை நீங்கள் செஞ்சாகணும். ஸோ இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் விண்டோ இருக்கு இல்லையா, ஸோ அங்கே நார்மலாக ஆட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே கேப்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்பிளே கேப்சர் அப்படிங்கிற நேமே இருந்தாலே ஓகேவா, இல்லை உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ தாராளமாக நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்து நீங்கள் தாராளமாக ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்து ரெக்கார்டிங்கை தாராளமாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நம்ம OBSல ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நேராக மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் நேராக வீடியோஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நார்மலாக இப்போ ரெக்கார்ட் பண்ணதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரெக்கார்டிங் கொடுத்து நீங்கள் தாராளமாக ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண. ஓகே, ரைட், ஃபைன். ஸோ கிளியராக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நடுவில் நான் சொன்ன மாதிரி OBSக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டப் பண்ணலாம். உங்களோட வீடியோ கேப்சரிங் அண்ட் ஆடியோ கேப்சரிங்கை இன்னும் அடுத்த லெவலில் ரொம்ப கிளாரிட்டியாக கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்காக சில விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேனுவலாக நீங்கள் செட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி மேனுவல் செட்டப் எல்லாத்தையும் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.